டேய் குட்டி. ஏய், நீ பாட்டி வீட்ல இருக்கிறதா அண்ணி சொன்னாங்க. நீ என்னடா தனியா வந்திருக்க? சித்தப்பா, லட்சுமியை ஏமாத்தி கல்யாணம் பண்ண போறாங்க சித்தப்பா. என்னடா சொல்ற? ஆமா சித்தப்பா. நம்ம கஜேந்திரன் தலையில கட்டி வைக்க எல்லாருமே பிளான் பண்ணிருக்காங்களா? அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தும் நான் கூட அவங்க சொன்ன போய் நம்பிட்டேனே. என் அம்மனிய இந்த பாவிய கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். ஆமா சித்தப்பா, கஜேந்திர ஒரு முரடன். அவர் லட்சுமி கழுத்துல தாலி கட்டுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அது நான் உசுரோட இருக்க வரைக்கும் நடக்காதுடா. நீ வா, சீக்கிரம் நம்ம கோயிலுக்கு போலாம். வா. லட்சுமி, வளையல் போடுற கைய காட்டுமா? பாட்டி போட்டுக்க லட்சுமி. எதுக்கு பாட்டி? உனக்குதான் இது, போட்டுக்க, நல்லா இருக்கும். ஏ ராசாத்தி, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. டேய் குட்டி. குட்டி, நீ எப்படி வந்த? எப்படி வந்த? என்னடா ஆச்சு? பாட்டி, நம்ம மோசம் போயிட்டோம் பாட்டி. அம்மா, அண்ணன், அண்ணி எல்லாரும் அந்த கஜேந்திரன் கூட சேர்ந்து நம்ம லட்சுமியோட கல்யாணத்துல பெரிய சதி பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி. என்ன பைரவா சொல்ற? ஆமா பாட்டி, சித்தப்பா சொல்றது உண்மைதான். எனக்கு இவங்க பண்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால என்ன தோப்பு வீட்டுல கொண்டு போய் அடைச்சு வச்சிட்டாங்க. என்ன சாமி சொல்ற? யாரோ ஒருத்தரோட போட்டோவை காட்டி இவருதான் மாப்பிள்ளன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்துனது. கடைசி நேரத்துல நீலி கண்ணீர் விட்டு டிராமா போட போறது, இப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டேன். லட்சுமிக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருது? இப்போ லட்சுமியோ பாட்டியும் வந்துருவாங்கல்ல, உங்க எல்லாருக்கும் அப்புறம் இருக்கு. பாட்டி, பெரியம்மா ஏன் பாட்டி அப்படி பண்ணாங்க? இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. பாலையும் கல்லையும் ஒண்ணுன்னு நினைச்சு அவங்க சொன்னதெல்லாம் நம்பி நாம ஏமாந்துட்டோம் லட்சுமி. அவ திடீர்னு உன் மேல அக்கறையா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணப்பவே நான் சந்தேகப்பட்டேன். ஆனா நாம எப்படி யோசிப்போம்னு தெரிஞ்சு அவ சரியா காய நகர்த்தி நம்மள நம்ப வச்சுட்டா. கடைசியில அவ புத்தியை காட்டிட்டா. பாட்டி அழாதீங்க. லட்சத்துக்கு மேல இங்க இருந்தா அவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட திட்டப்படி கஜேந்திர மாமா அக்கா கழுத்துல தாலி கட்டிடுவாரு. அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா லட்சுமி, நம்ம குட்டி சொல்ற மாதிரி நடந்துடவே கூடாது. அவங்க வரத்துக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடு. அண்ணா, எங்க போறது? என்ன பண்ணுவேன்? எனக்கு யாரு தெரியும்? நீ எங்க வேணாலும் போ லட்சுமி. ஆனா இனி ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. இப்படி ஒரு காரியத்தை திட்டம் போட்டவங்க எல்லாம் உன்னை கொலை பண்ண கூட பயப்பட மாட்டாங்க. கஜேந்திர ஒரு முரடன். இந்த ஊரு பிரசிடென்ட் வேற. இந்த ஊரே எதிர்த்தா கூட அவன் உன்னை சொந்தமாக்கிக்க பாப்பான். அவனை கேள்வி கேட்க இந்த நிமிஷம் இங்க யாருமே இல்ல. அவன் நினைச்சதை நடத்திக்க அவன் எந்த எல்லைக்கும் போவான். பாட்டி, எனக்கு பயமா இருக்கு பாட்டி. நான் எங்க பாட்டி போவேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் பாட்டி இந்த நிலைமை? ஏங்க, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. கல்யாணம் வரைக்கும் வந்து என் தங்கச்சியோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா அப்புறம் அவளுக்கு கல்யாணம் நடக்கிறதே கேள்விக்குறியாயிடும். அப்புறம் அவ அவசரப்பட்டு தப்பா ஏதாவது முடிவு எடுத்துட்டா அப்புறம் என்னையா பண்றது? நீங்க சொல்ற மாதிரிலாம் யோசிக்க முடியாதுங்க. இந்த மனமேடையிலேயே இப்பவே என் தங்கச்சி கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. இவன் பேசுறத பார்த்தா எனக்கு ஒன்றும் சரியா படலையே. எனக்கு என்னமோ இது ஒரு பெரிய டிராமா மாதிரி தெரியுது. ஒருவேளை திட்டம் போட்டு பண்றாங்களோ? இப்ப என்ன, லட்சுமிக்கு வேற மாப்பிள்ளை கிடைக்காமையா போயிடும்? மோகனா, எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏமாத்திட்டாங்க.
பசுபதி சொல்றது நியாயம் தானே? தான் தங்கச்சி வாழ்க்கை மேல உள்ள அக்கறையில இப்பவே வேற மாப்பிள்ளோட கல்யாணம் நடந்தே ஆகணும்னு அவன் பேசல தப்பு இருக்க மாதிரி தெரியலையே. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க எதுக்கு கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையறீங்க? வீட்லயே ஒரு மாப்பிள்ளை இருக்கும்போது நீங்க எதுக்காக வெளியே மாப்பிள்ளை தேடுறீங்க? என்னென்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னுமா உனக்கு புரியல? நான் கஜேந்திரனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கஜேந்திரனையா?